திருவண்ணாமலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியை துரிதப்படுத்த கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிட கேட்கலாம். பிரபாகரன், தற்பொழுது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து மீட்பு பணி எந்த அளவில் இருக்கிறது? உறவினர்கள் தெரிவிப்பவை என்ன? திருவண்ணாமலை வஉசி நகரில் பார்த்தோம்னா நேற்று முன்தினம் 7 பேர் மண் சரிவில் ஏற்பட்ட இடர்பாடுகள் சிக்கியிருந்தாங்க. தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணி வந்துட்டு இருக்கோம். நேற்று இரவு கிட்டத்தட்ட 10:30 மணி வரைக்குமே 5 பேரோட உடல்களை தான் மீட்டிருக்கிறதா நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருந்தோம். அந்த 7 பேரில் ராஜ்குமார் மற்றும் ரம்யா இவங்க 2 பேரை மட்டும் நம்ம மீட்கலன்னு காலையில் வரைக்கும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இது சம்பந்தமாக துணை கமாண்டன்ட் ஸ்ரீதருமே நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதாவது மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்கக்கூடிய தகவலின்படி ராஜ்குமாரும் அவங்க வீட்டில் இருந்த ரம்யா, அதாவது அவங்களோட தாயார் பார்த்தோம்னா மீனாட்சி, இவங்களோட குழந்தை, இவங்க 2 பேர் தான் மீட்கப்படலைன்னு தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது இங்க இருக்கக்கூடிய உறவினரோட கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா 7 பேரோட உடல்களை மீட்கவே படலை, ஆனால் 7 பேர் உடல்களை மீட்டதா தகவல் பரவிட்டு இருக்காங்க. ஆனால் 2 பேரோட உடல்நிலை தற்போது வரைக்கும் என்னன்னு தெரியல, அவங்க இருக்காங்களா இல்லைன்றது தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அம்மா, இப்போ நீங்க எதனால இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? எதனால பண்றோம்னா, நேற்று 7 பேர் எடுத்துட்டேன்னு சொன்னாங்க, 6 பேர் எடுத்துட்டேன்னு சொன்னாங்க, எடுத்துட்டே இருக்கோன்னு சொன்னாங்க. ஆம்புலன்ஸ் 5 ஆம்புலன்ஸ் மேலே போச்சு, 5 ஆம்புலன்ஸ் மேலே போச்சு. ஃபர்ஸ்டே என்ன சொன்னாங்க, போலீஸே சொன்னாங்க ராஜ்குமார் எடுத்துருக்குறோம், பொட்டப்புல ஒன்று எடுத்துக்கிறோம்னாங்க. சரி ஓகேன்னு இருந்தோம். அப்புறம் 1 by 1 வந்தது. சரி ஓகேன்னு இருந்தோம். இப்போவும் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம், 5 பேர் நேற்று எடுத்தாங்கன்னு. நேற்று 5 பேர் எடுத்தாங்க. 5 பேர் எடுத்தாங்களா? சும்மாவே 6 பேர் 7 பேர் ஏன் சொன்னீங்க? 1 கொஸ்டின். நெக்ஸ்ட், இப்போ இங்கே தானே போயிட்டு இருக்கு, லைவ்லேருந்து நியூஸ்லேருந்து எல்லாமே இங்கே தானே போயிட்டு இருக்கு. மேலே என்னாச்சு? மேலே வேலை நடக்கவே இல்லை. அவங்க எடுங்க, அவங்க எடுக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கோம். எங்களுக்கு ஒன்று எங்கள் அக்கா தான் முக்கியம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான் முக்கியம். எங்களை அக்காவை ஃபஸ்ட்டு தாங்க ஃபஸ்ட்டு. நாங்கள் எங்களுக்கு எங்கள் அக்கா தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. நீங்க யாரு? உங்க குழந்தை மீட்டுட்டாங்களாமா? என் குழந்தை மீட்ல, என் குழந்தை பேர் ரம்யா, ஆனா மீட்டவே இல்லை. என் 2-3 பசங்க எனக்கு, ஆனா பெரிய பொண்ணு ரம்யா அந்த குழந்தை கிடைக்கவே இல்லைன்றாங்க. நான் காட்டுங்க, என் கண்ணில் காட்டுங்க, என் பொண்ணு போட்ட ட்ரெஸ் எனக்கு தெரியும், நான் காட்டுறேன். நாங்கள் இந்த இடத்துட்டு போக மாட்டோம். அமைச்சர் வந்தாங்க, கலெக்டர் வந்தாங்க, மீட்டு கொடுக்குறோன்னாங்க. அவங்க எதுவுமே கண்டுக்காம 7 பேர் சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. இப்போ அவன் 2 பசங்க கேட்குறாங்க, எனக்கு அக்கா வேணும்ன்ட்டு, எனக்கு மீட்டு என் பொண்ணு கொடுங்க. அதே இந்த இடத்த நான் போக மாட்டேன், இங்கே தான் எப்பவுமே. என்னுடைய பாப்பா தான் சார் உள்ள இருக்கிறது. வினோதினி மகா. அரசு மருத்துவமனை நைட்டு சொன்னாதான் 7 பேரை மீட்டுருக்கன்னு எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஆனா இப்பதான் சொல்றாங்க 5 பேருன்னு. நேற்று மழை பெய்யல, ஒன்றும் பெய்யல. 7:30 மணிக்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. நைட்ல இருந்து வேலை நடக்கும் சார். நைட்ல இருந்து வேலை நடக்கும் சார். நைட் ஸ்டாலின் சார் 9:30 மணிக்கு வந்தார் சார். 9:30 மணிக்கு வந்து 11 இருந்து வேலை நடக்கல சார். இன்னும் வேலை நடக்கல சார். போலீஸ்காரங்க மட்டும் எங்களை கலைய சொல்றாங்க. 3 நாள் ஆச்சு. இன்னோட 3 நாள் ஆச்சு. இன்னோட 3 நாள் ஆச்சு சார். 3 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் தேடுறாங்க. நேத்து அந்த 5 பேர் தேடுனதோட இன்னும் வேலை நடக்கல சார். மேல இன்னும் வேலை நடக்கல. 2 நாள் மழை வந்துச்சு. 2 நாள் மழை வந்துச்சு. மண் சரிவு இருக்குன்னு சொன்னீங்க.
ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க. நேத்து என்னாச்சு? நேத்து சுத்தமா மழை இல்ல, தூறல் தான் இருந்துச்சு லைட்டா கூட. அது கூட எப்ப 12 மணி 1 மணி மேல தான் தூறல் போட்டுச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? வேலையா நிறுத்துனீங்க. எங்களே விடுங்க சார். நீங்க நேத்து ஸ்டாலின் சார் வந்தாங்களா? எல்லாம் வந்தாங்க, போட்டோ எடுத்தாங்க, பேட்டி கொடுத்தாரு, அங்க போனாரு, நிவாரணம் கொடுத்தாரு, போயிட்டாரு. அதோட வேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு மெம்பர்ஸ், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கூட வந்து நான் அவங்க கூட இருக்கேன், இவங்க இன்னும் 2 பேர் ஒருத்தர் கிட்ட கூட வந்து பேசல. நீங்க வந்தீங்க, நிவாரணம் கொடுத்தீங்க, கை கொடுத்தீங்க, போனீங்க. ஒண்ணு அது போட்டோம். வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்க. நேற்று நைட்டு தான் ஸ்டாப். 2 நாளா மழை வருதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. 2 நாள் மழை வந்துட்டு இருந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க. நேற்று மழையே இல்லை, சுத்தமா மழை இல்ல. ஏன் நைட்டு வேலை கட் பண்ணுங்க? என் பசங்க மூஞ்சி கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. எடுத்துட்டான்னு சொன்னாங்கல்ல, என் பசங்க மூஞ்சி காட்ட சொல்லுங்க, நாங்க பாக்கணும். என் பசங்களை பாக்கணும். 3 நாள என் பசங்க மூஞ்சி பார்க்க முடியாது, தவிக்கிறவே. என் பசங்க மூஞ்சி பார்க்கணும் நாங்க. என் பசங்க மூஞ்சி பார்க்கணும் நாங்க. எடுத்துட்டான்னு சொன்னாங்கல்ல, என் பசங்க மூஞ்சி நாங்க பாக்கணும். பசங்க மூஞ்சி, என் பசங்க எல்லாம் தவிக்கிறாங்க. பசங்க எல்லாம் அதாவது இங்க இருக்கக்கூடிய உறவினரோட கோரிக்கை என்ன பார்த்தோம்னா 7 பேர்ல 5 பேரோட உடல்களை மீட்டுட்டாங்க. எஞ்சி இருக்கக்கூடிய 2 பேரோட உடல்களை வந்து உடனடியா மீட்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய உறவினரோட கோரிக்கையா இருக்கு. பல தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.